வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 90 காலகட்டத்தில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்த ஒரு நடிகையுடைய சோகமான கதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அந்த நடிகை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான செய்திகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான டிஸ்கோ சாந்தினின் சோக கதை. ஒரு காலத்தில் இளைஞர்களின் கனவு கன்னியாக இருந்த டிஸ்கோ சாந்தினி தனது கணவர் ஸ்ரீஹரியின் மரணத்துக்கு பிறகு மதுவுக்கு அடிமையானாங்க. 23 வருடம் கழித்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்பட்ட இந்த இழப்பு மதுரைக்கு அவரை மதுவுக்கு அடிமையாகிவிட்டது. தற்போது மது பழக்கத்திலிருந்து விட்டுபட்டுள்ள அவர் தனது மகன்களுக்காக வாழ்ந்து வருகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இளைஞர்களின் கனவு கன்னியாக இருந்த டிஸ்கோ சாந்தினி மதுவுக்கு அடிமையானார். 23 வருடங்களாக மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை நடத்தினாங்க. கணவர் மற்றும் 2 மகன்களுடன் இல்லத்தரசியாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய கணவரும் பிரபல தெலுங்கு நடிகருமான ஸ்ரீஹரியுடைய அகால மரணம் அவரது வாழ்க்கையில் ஒரு புயலை கிளப்பியதுன்னே சொல்லலாம். டிஸ்கோ சாந்தினிக்கு இப்போது 60 வயதாகிறது. சமீபத்தில் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் டிஸ்கோ சாந்தினி தனது வாழ்க்கை பயணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. திரைக்கு பின்னால் தனிமையாகவும் திருமணமாகாலும் இருந்த பல நடிகைகள் மத்தியில் டிஸ்கோ சாந்தினியுடைய வாழ்க்கை அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. காரணம், அவரது கணவர் பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரி கபோரை நடனம் மூலம் புகழ்பெற்ற டிஸ்கோ சாந்தினி சிறியவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டதுதான். டிஸ்கோ சாந்தினி பற்றி எந்த புகார்களையும் பொருட்படுத்தாத ஸ்ரீஹரி சாந்தி மிகவும் உயர்ந்தவங்க என்று கூறினார். ஸ்ரீஹரி டிஸ்கோ சாந்தினிக்கு கணவராக மட்டுமின்றி அன்பான சகோதரனாக இருந்தார். 1996ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட டிஸ்கோ சாந்தினி ஸ்ரீஹரிக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அவர்கள் மகா அஷ்ரா பிறந்த 4 மாதங்கள் பிறகு இறந்து விட்டார். அவரது நினைவாக அக்ஷரா அறக்கட்டளை நிறுவினாங்க. இது கிராமங்களில் சுத்தமான தண்ணீர் மற்றும் பள்ளி வசதிகளை வழங்கும் மூலம் பயனளிக்கிறதாக சொல்லப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீஹரி மாரடைப்பால் இறந்து போனார். தனது அன்புக்குரிய கணவரை இழந்து டிஸ்கோ சாந்தினி குடிகாரராக மாறினார். ஸ்ரீஹரியை தன் வாழ்க்கையில் கொண்ட சாந்தியால் ஸ்ரீஹரியின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. உயிருக்கு மேலாக நேசித்த கணவரை மறக்க முடியாமல் சாந்தி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானாங்க. குடித்து வீட்டையே குழந்தைகளையும் எதையுமே கவனிக்காத நிலைக்கு சென்றாங்க. 7 வருடங்களாக தொடர்ச்சியாக சாந்தி மதுக்கு அடிமையாகிட்டாங்க. மகன்களுக்காக குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டாங்க. மது இருந்ததால் டிஸ்கோ சாந்தினி தனது உயிரை கணவரை இழந்ததால் இன்னும் துக்கத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையில் சாந்தி ஹைதராபாத் அருகே உள்ள பல கிராமங்களை தத்தெடுத்து மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. மகன்கள் மேக்ஸா மற்றும் சங்கர் தங்கள் அம்மாவின் பின்னால் நிற்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.